ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இதை கேட்டு இந்நாளை தொடங்கு. உனக்கான மகுடம் தானாகவே உன்னுடைய தலைக்கு வரும். வெற்றி மகுடத்தை பற்றி தான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். நீ எதை செய்தாலும் இங்கே குறை கூறிக்கொண்டுதான் இருக்கின்றனர். உன்னை தாழ்த்த, உன்னுடைய முயற்சியை வீழ்த்த ஒரு கூட்டமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் உன்னை உயர்த்த, உன்னுடைய முயற்சியை வாழ்த்த ஒருவரும் இல்லையே என்று புலம்புகின்றாயல்லவா? ஒன்றை புரிந்து கொள். புயல் கூட புல்லை வளைத்துவிடத்தான் முடியும், உடைத்துவிட முடியாது. ஏனென்றால் அந்த புல் எந்த காற்றிலும் வளைக்க கற்றுக்கொண்டிருக்கின்றது. இதுதான் அந்த புல் உயிர்ப்பித்து வாழ்வதற்கான வழி. உன்னுடைய வெற்றியின் ரகசியமும் இதுவாகவே இருக்கட்டும். நீயும் சற்று வளைந்து கொடுக்க கற்றுக்கொள். உன்னுடைய கோபத்தை முற்றிலுமாக தகர்த்துவிடு. உன்னுடைய பயம், தயக்கம், சஞ்சலம் என இவை எல்லாவற்றையும் சற்று ஒதுக்கிவிடு. இங்கே வெற்றி பெற வேண்டும் என்றாலும், வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் சற்று வளைந்து கொடுக்கத்தான் வேண்டும். ஆனால் உன்னுடைய துயர் கண்டு துவண்டு விடாதே. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கே குழந்தையே, துணிவே துணை என்று எண்ணி செயல்படு. உனக்கான மகுடம் தானாக உன்னுடைய தலைக்கு வந்து சேரும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பதை போல்தான் வாழ்க்கையில் இருக்கும் சங்கடங்களை சந்திக்க, அதை கடந்து செல்ல, அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு, பொறுமை, நேர்மை. ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிகவும் முக்கியமான தேவை. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம். அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்படுத்தி இருக்கலாம். ஆனால் முயன்று மீண்டும் வருவேன் என்று நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையோடு, அந்த சூழல் நிரந்தரமானதல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும். அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிற்கதியாய் இருக்கும் சூழலில்தான் அந்த ஆன்மா என்னை நோக்க செய்கின்றேன். நம்பிக்கையை என்னுடைய வார்த்தைகளால் நான் கொடுக்கின்றேன். அதை அவர் மனதில் பதிய, அவர் மனம் ஆனந்தமடைய சிறு லீலைகளை நடத்தி நம்பிக்கையை அதிகமாக்குகின்றேன். உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன். உனக்கு துணையாக என்றும் நான் வருவேன். கவலைப்படாமல் இரு. நிச்சயம் வெற்றி மகுடம் சூடுவாய். என்னை நம்பி இருக்கும் உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன். கலங்காதே, தைரியமாக இரு. நல்லதை மட்டும் நினைக்கும், நல்லது மட்டுமே நினைக்கும் உனக்கு என்றுமே நல்லது மட்டும்தான் நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனம் அமைதி இல்லாமல் இருப்பதால் தான் நேர்மறை எண்ணங்கள் வராமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அமைதியற்ற மனதிற்குள் நேர்மறை எண்ணங்களும் நல்ல யோசனைகளும் வராது என்றெல்லாமே. இப்போது இந்த பதிவை பார்த்த பிறகு கூட ஏதோ தவறாக நடக்கப் போகின்றது என்றுதானே யோசித்தாய்? வருந்தாதே. எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக, நல்லது செய்வதற்காகத்தான் நான் வந்துள்ளேன். அமைதியான மனதோடு நான் சொல்வதை முழுவதுமாக நீ கேட்டால் உனக்கான சரியான பாதை என்ன, நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் சொல்ல வருகின்றேன் என எல்லாம் உனக்கு முழுவதுமாக புரியும். எப்போதுமே மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள பழகு. எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் என்ன நடக்குமோ என்று முடிவை பற்றி சிந்திக்காதே என்றெல்லாமே. உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் துணையாய், ஆபத் பாண்டவனாய், பாதுகாப்பு கவசமாய் உன்னுடைய பெருமாள் நான் தானே இருக்கின்றேன். எல்லாவற்றையும் நான் உனக்கு சரியாக செய்து கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடும், உன்னால் எல்லாம் முடியும், உன்னால் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கவும் முடியும், அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கவும் முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நான் சொல்வதை கேள். உன்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை சூழ்நிலையையும் நீதான் மாற்றப் போகின்றாய். உனக்கு உதவியாய் மட்டும்தான் நான் இருக்கப் போகின்றேன். உன்னுடைய எண்ணங்கள் எப்போதும் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருந்ததே கிடையாது. எப்போதும் நீ நல்ல குணத்தோடும் நல்ல மனதோடும் மற்றவர்களுக்கு ஆறுதலையும் நன்மைகளையும் மட்டும்தானே செய்திருக்கின்றாய்.
சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ஒரு சில சமயங்களில் நீ தவறாக பேசியிருக்கின்றாய், சில சமயங்களில் தவறான செயல்களை செய்தும் இருக்கின்றாய். அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அத்தனையையும் மன்னிக்கக்கூடிய குணம் உன்னுடைய பெருமாளாகிய எனக்கு இருக்கின்றது. அவசரப்பட்டதாலும் கோபப்பட்டதாலும் தானே நீ ஒரு சில தவறுகளை செய்துவிட்டாய். போகட்டும், விட்டுவிடு என் செல்லமே. சரியான தெளிவு இல்லாமல் பயத்தோடும் பதற்றத்தோடும் நீ செய்த அந்த தவறுகளை நான் மன்னித்து விட்டேன். இனிமேல் நீ அதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய கட்டுக்குள் நான் பத்திரமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். யாராலும் எந்த துன்பத்தையும் உங்களுக்கு யாராலும் எவற்றாலும் உங்களுக்கு எந்த துன்பத்தையும் கொடுத்து விட முடியாது என் செல்லமே. இது நாள் வரையில் நீ வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இனி நீ வாழப்போகும் வாழ்க்கை வேறு. இன்னும் 2 நாட்களிலேயே உன்னுடைய குடும்ப சூழ்நிலையை நான் மாற்றி அமைக்கப் போகின்றேன். எல்லாம் நல்லபடியான மாற்றங்களாக இருக்கப் போகின்றது. உன்னை பற்றியும் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றியும் யார் என்ன சொன்னாலும் சரி, அதை பெரிதாக பொருட்படுத்த வேண்டாம். உனக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்வதில் தானே இருக்கின்றது சந்தோஷம். பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் தான் வந்து சேரும். முதலில் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் அமைதியாகவும் அன்போடும் பொறுமையோடும் கவனத்தோடும் தெளிவாகவும் ஒருவருக்கொருவர் பேசவும் சிந்தனை செய்யவும் கற்றுக்கொள்ளுங்கள். அது மூத்த குடிகளிலிருந்து தானே உங்களுடைய வாரிசுகளுக்கு வரும். பெரியவர்கள் எப்போதும் நல்ல முறையில் சிந்தித்தால், நல்ல செயல்களை செய்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் அதுவே வார்ப்பாகவும் வளர்ப்பாகவும் வந்துவிடும். உன்னை நீ திருத்திக் கொள்ள முயற்சி செய்ய செல்லமே. உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் தானாகவே மாறிவிடுவார்கள். ஒருவரை பார்த்து ஒருவர் திருந்துவதுதானே வாழ்க்கை. இன்னும் நீ உன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பற்றி யோசிக்காமல் நல்ல விஷயங்களை எப்படி செய்வது, நல்லதாக நம்முடைய குடும்பத்தை எப்படி அமைத்துக் கொள்வது, நம்முடைய குடும்பத்தில் எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வருவது, செல்வ செழிப்பு மிக்க சிறப்பான வாழ்க்கையை சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் எப்படி வாழ்வது என்கின்ற தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் உனக்கான வாய்ப்புகளை நிறையவே உன்னுடைய கண்களில் காட்டப் போகின்றேன். இது எல்லாமே இன்னும் 2 நாட்களிலேயே நடக்கப் போகின்றது என்றெல்லாமே. வாழ்வதற்கான செலவு என்பது மிகவும் குறைவுதான். ஆனால் அடுத்தவரை போல் வாழ வேண்டும் என்று நீ நினைப்பதால் தானே செலவு அதிகமாகின்றது. உன்னுடைய தேவைக்காக வாழப்பார். அவர்கள் அதை செய்கிறார்கள், அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், அப்படி சாப்பிடுகிறார்கள் என்று மற்றவர்களை பார்த்து வாழ ஆரம்பித்தால் வருமானம் போதாது என் தங்கமே. யாரிடமும் போய் உன்னுடைய மனதில் உள்ள கஷ்டங்களையும் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளையும் பற்றி சொல்ல வேண்டாம். ஏனென்றால் அது உனக்கு வேண்டுமானால் ஆறுதலை கொடுக்கலாம். ஆனால் உன்னுடைய வார்த்தைகள் எல்லாமே அவர்களுக்கு வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும்தான் கேட்கப்படுகின்றதே தவிர உன்னுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய எண்ணம் எதுவுமே அவர்களுக்கு இல்லை என்றெல்லாமே. அது அவர்களால் முடியாத விஷயமும் கூட. அதனால் தான் சொல்கின்றேன், யாரிடமும் உன்னை பற்றியும் உன்னுடைய குடும்பத்தை பற்றியும் நீ பேசவோ கலந்தாலோசிக்கவோ வேண்டாம். பணம் மட்டுமே நிம்மதி என்று நினைப்பவர்களுக்கு ஒரு உண்மை புரிவதில்லை. நல்ல உறவுகள் அருகில் இருந்தாலும் அது நிம்மதியை கொடுக்கும் என்பதை